Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் பேசிக் மெஹந்தி கிளாஸ் 1 தான் பார்க்க போகிறோம். எனக்கு மெஹந்தியே போட தெரியாது, ஆனால் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் சுத்தமாகவே போட தெரியாது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் பேசிக்லேருந்தே நீங்கள் கற்றுக்கலாம். எல்லாருமே நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணினா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் டெய்லியும் கொஞ்ச நேரமாவது ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் மெஹந்தி போடுறதுக்கு கற்றுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பென்சிலில் எப்படி ட்ராயிங் போட்டு பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வர கிளாஸில் மெஹந்தி கோனில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மெஹந்தி கிளாஸுக்கு என்னென்ன பேசிக் மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நான் ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்திருக்கேன், அன்ரோல்டு நோட் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க, சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட் வைக்கணும். டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து சின்ன சின்னதாக நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டாட்டாக வச்சுக்கோங்க. இந்த சின்ன டாட்டும் பெரிய டாட்டும் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டு சின்ன டாட்டும் பெரிய டாட்டும் சேர்த்து ஒரு டிசைனாக போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் பெரிய டாட், ஒரு சின்ன டாட், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு சின்ன டாட் பெரிய டாட் சின்ன டாட், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம லைன் தான் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கோணையாவெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா கோடுமே ஸ்ட்ரைட்டாக போட்டு பழகுங்க. நான் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கோடு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் இதே மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லாண்டிங்காகவும் நீங்கள் வந்து கோடு வந்து போட்டு பழகுங்க. இந்த மாதிரி மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் இந்த மாதிரி டைரெக்ஷன்லேயும் நீங்கள் போட்டு பாருங்கள். இதெல்லாம் எதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து மெஹந்தி கோனில் போடும்போது நான் உங்களுக்கு எதுக்காக இந்த ஸ்டெப்பெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா நான் மேலேருந்து கீழே வரேன். இதே மாதிரி மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் நீங்கள் நிறைய தடவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென்சிலில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் கோனில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா கோனில் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கோடும் பக்கத்தில் போடணும், ஒரே ஈவனாக. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் சென்டரில் அது ரெண்டையும் பிரித்து காட்டுறதுக்காக நம்ம வந்து போடுறோம். இது வந்து ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இதே மாதிரியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் க்ராஸாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 கோடு வந்து போட்டுக்கோங்க. சென்டரில் இருக்கிற 2 கோட்டுக்கு இடையில மட்டும் நீங்கள் வந்து டார்க்கன் பண்ணி விடுங்க, ஹைலைட் பண்ணுங்கள். அதாவது சென்டரில் வந்து டார்க்காகவும் 2 சைட்லேயும் கோடு இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த டிசைனு.
நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டாட் போட்டோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா லைனில் போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்கீங்களா சின்ன டாட், பெரிய டாட், சின்ன டாட், இதே மாதிரியே நீங்கள் இந்த லைனில் போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போடும்போது 4 சைட்லேயும் ஷார்ப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. ஆஃப் சர்க்கிள் உங்களுக்கு போட வருதுன்னா ஓகே, இல்லை போட வரல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பேஸாக ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அந்த 2 கோடோட எட்ஜ்லேயும் ஒரு கர்வ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எல்லா டைரெக்ஷன்லேயும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஆஃப் சர்க்கிளே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைன் கொடுக்குறோம், டபுள் லைனாக போடுறோம். இந்த ஆஃப் சர்க்கிள் போடும்போது நீங்கள் பேஸாக ஒரு கோடு போட்டுட்டு ஆஃப் சர்க்கிள் போடுறீங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் போட்டு பழகிறதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஸாக அந்த கோடு போடாமையே நீங்கள் அந்த ஆஃப் சர்க்கிள் வந்து போடுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.